வசனம் சொல்லுது, லூக்கா 9:62 பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம அதாவது கெட்டு கிடக்கும் போது, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேலை இல்லாதபடிக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பலவீன சூழ்நிலையில் இருக்கும்போது, கடன் பிரச்சனைகளால் கலங்கி போய் இருக்கும்போது, அதாவது ஒரு தீராத ஒரு நோய் இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, எதுக்கெடுத்தாலும் டிப்ரெஷன், மனவேதனைகள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், அதிகமாக கர்த்தரை தேடுவோம். அந்த நாட்களில் நம்மளை மாதிரி யார் தேடுவா கர்த்தரை எங்கள் விதமாக தேடுவோம். அனுதினங்களும் ஜெபிப்போம், பைபிள் ரீட் பண்ணுவோம், அனுதினங்களும் கர்த்தரோட உரையாடுவோம். நம்ம வாழ்க்கையும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில் ஆசீர்வாதமாக மாறும் பட்சத்தில், அதாவது எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்ல வேலையில் இருப்போம், கடன் பிரச்சனைலாம் இருக்காது, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம், தேவைகள்லாம் உடனுடன் சந்திக்கப்படும். நம்ம கர்த்தர்கிட்ட முன்னிட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரி பின்னிட்டு இருப்போமா எங்கள் விதமாக சிந்திச்சா நிச்சயமாக இருக்கேஸ். யூதாஸ் கர்த்தர் தெரிந்து கொண்ட சீஷர்களில் ஒரு ஆள் தான். ஆனால் யூதாஸ் பின்னிட்டு பார்த்தது நிமித்தம் அவனே இழந்து போகும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் பின்னிட்டு பார்ப்போமானால், அதாவது இந்த இம்மைக்குரிய காரியத்திற்காக வேண்டி கர்த்தரை தேடி அதையும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தந்துட்டாரு, அதனாலேயே நம்ம விழுந்து போயிட்டோம்னா மறுமைக்கான காரியம், அதாவது பார்த்து சொல்லுது, ராஜ்யத்திற்கு தகுதியில்லாத பாத்திரமாக மாறிடுவோமா. ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்ம எப்போ கட்டமைக்கப்படுவோம். இம்மைக்குள்ள காரியத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டு அது நிமித்தமாக விழுந்து போனால் மறுமைக்குரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம தகுதியேற்று போயிடுவோம். அதாவது தேவைகளுக்காக வேண்டி தேவனை தேடக்கூடாது. கர்த்தரை எப்படி தேடணும்னா, சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அந்த உணர்வோடு தேடணுங்க. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை தேடுறத நம்முடைய முழு நம்பிக்கையாக கொண்டிருக்கணும். பின்னிட்டு பாராதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக முன்னிட்டு நம்ம வாழணும். கர்த்தரும் அதை தான் இந்த நாட்களில் உங்கள்கிட்ட விரும்புகிறாரு. கர்த்தர் தாமே அந்த ஆசீர்வாதங்களை கிருபையில் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.